வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான தி வெர்டிக்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையை வெளிநாட்டுல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. இந்த படத்துல ஸ்ருதி ஹரிஹரன், வரலட்சுமி சரத்குமார்லாம் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களும் வச்சிருப்பாங்க. பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காமிச்சு கொஞ்சம் குழப்புவாங்க. ஆனா உங்களுக்கு கதை போக போக தெளிவா புரிஞ்சிடும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வெளிநாட்டுல இருக்க எலிசான்ற ஒருத்தவங்களோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க படுத்த படுக்கையா தான் இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிருது. அவங்க இந்த இடத்துல இறந்து போறாங்க. அவங்களா இறந்து போனாங்களா இல்ல யாராவது திட்டமிட்டு சாவடிச்சிட்டாங்களா தெரியல. இந்த இடத்துல தான் தி வெர்டிக்ட் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப மாயான்ற ஒரு லாயரை காட்டுறாங்க. இந்த ரோல தான் வரலட்சுமி பண்ணிருப்பாங்க. இவங்களை பாக்குறதுக்காக இவங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. இவங்க பேரு நம்ரிதா அப்படின்றது. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா எலிசா இறந்து போனாங்கல்ல, அந்த சாவுக்கே காரணம் இவங்க தான்ற மாதிரி போலீஸ் இவங்களை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காக நீ தான் வாதாடணும் அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்டு கிட்ட வந்திருக்காங்க. இறந்து போன லேடி கிட்ட ஹீரோயின் க்ளோஸா பழகி இருக்காங்க. அவங்க இறந்து போன அன்னைக்கு கூட அவங்க வீட்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. அதே மாதிரி இறந்து போன லேடி இருக்காங்கல்ல, ஹீரோயினுக்கு அவங்களோட சொத்துல ஒரு பெரிய பாகத்தை எழுதி வச்சிருக்காங்க. சோ நீ கொலை பண்ணலன்றது எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சாதான் உள்ள வர முடியும்ன்ற மாதிரி மாயா சொல்றாங்க. சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல, நான் சொத்துக்காக இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கிறியா? நான்லாம் பண்ணலன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சரி அப்பனா நான் கேஸை எடுத்துக்கிறேன்ற மாதிரி மாயா ஏத்துக்கிறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேரு வருண் அப்படின்றது. இப்ப ஹீரோயினோட கேஸ் கோர்ட்டுக்கு வந்தது போல. ஹீரோயினுக்கு எதிரா வாதாடுற லேடியோட பேரு ஜெசிகா அப்படின்றது. அவங்கள ஜெசிகானே சொல்றேன். இப்ப ஜெசிகா இருக்காங்கல்ல, இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. இவங்க அந்த லேடி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிருக்காங்க. அவங்க சொத்தை எழுதி வச்சனா அவங்க கதையை முடிக்கலான்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. இந்த கேஸை விசாரணை பண்ண அமாண்டா கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அமாண்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அமாண்டாக்கு கிடைச்சத பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த ரூம் முழுக்க அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைச்சிருக்கும். அதாவது ஹீரோயினோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைச்சிருக்கும். அதே சமயம் ஆக்சிஜனை யாரோ ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த மரணம் நடந்திருக்கு. அதனால இவங்க தான் அதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த அமாண்டாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது அந்த இடத்துல ரசல்னு ஒருத்தர் வேலை பார்த்திருப்பாரு. அவர்கிட்ட விசாரணை பண்றதுக்காக கூட்டுலாம் வந்திருப்பாங்க. அவர் அங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் கேம்பிளிங் பழக்கம் இருக்கும். நிறைய காசை தோத்துருப்பாரு. ஒழுங்கா இந்த தேதிக்குள்ள காசை தரணும், இல்லைன்னா உன்னை சாவடிக்க கூட தயங்க மாட்டேன்ற மாதிரி யாரோ மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்கும் போது இவர்கிட்ட பேசுறதுக்காக யாரோ வந்து நிக்கிறாங்க. அது யாருன்னு காட்டாமையே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸ் விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. கேம்பிளிங்ல உங்களுக்கு நிறைய கடன் இருக்கு. ஆக்சுவலா இறந்து போன லேடி உங்களுக்குமே ஒரு பெரிய அமௌண்ட்டை எழுதி வச்சிருக்காங்க. அதை வச்சு கூட உங்க கேம்பிளிங் ப்ராப்ளத்தை உங்களால சால்வ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கடன் வச்சிருக்கீங்க. இதுக்காக தான் அந்த லேடியை சாவடிச்சீங்களான்னு கேக்குறாங்க. மேடம் நான் எப்படி சாவடிப்பேன்? 25 வருஷமா அவங்களுக்கு விசுவாசமா வேலை பார்த்திருக்கேன். அதனால தான் சொத்துல ஒரு பாகத்தை எனக்கு எழுதி வச்சிருக்காங்க. என்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்தாலும் அப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணிருக்கா. சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி பண்ணிருக்கா. அவ சரியில்லைன்ற மாதிரி எவ்வளவோ வாட்டி சொன்னேன். அவங்க தான் கேட்கல. கண்டிப்பா அந்த நம்ரிதா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. அவங்க மேல சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா எலிசான்ற பாட்டி இருக்காங்கல்ல, முதல்ல ரசலுக்கு தான் சொத்துல ஒரு பாகத்தை எழுதி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்தோன்னா ஹீரோயினுக்கும் எழுதி வச்சிருப்பாங்க. அதனால இவருக்கு ஒதுக்கி வச்ச பாகம் குறைஞ்சிருக்கும். அதனால லைட்டா இவங்க கிட்ட கோவம் எல்லாம் படுறாரு. உங்க கேம்பிளிங்கோட கடனை அடைக்கிறதுக்கே உங்களுக்கு நிறைய காசு தேவை. அதனால தானே இப்படி சலிச்சுக்கிறீங்க. இப்ப காசு கிடைச்சா கூட உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து மேடத்தோட கதையை முடிச்சிடலாமா? உடனே காசு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் விளையாட்டா சொல்லியிருப்பாங்க. அவங்க விளையாட்டா தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதோட உள்ள அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியலங்க. இப்பதான் புரியுதுன்ற மாதிரிலாம் இந்த ரசல் சொல்றாரு. இது மூலியமா தான் போலீஸ்க்கு ஹெவியா அவங்க மேல டவுட் வந்திருக்கும். அவங்கள இந்த கேஸுக்குள்ள லாக் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேரு வருண்னு சொன்ன பாத்தீங்களா? வருணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல மேல் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவர்கிட்ட விசாரிக்கிறதா காட்டுறாங்க. உங்க ஒய்ஃப் அந்த நாள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்ற மாதிரி தான் கேக்குறாங்க. அந்த நாள் இவர் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு டயர்டா வீட்டுல படுத்துட்டு இருந்திருப்பாரு. ஒய்ஃப் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து எழுப்பி விட்டுருப்பாங்க. அதை பத்தி இவர் சொல்லிட்டாரு. என் ஒய்ஃப் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டா. அவ கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி நீங்க போலான்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப கோர்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஜெசிகா என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பண தேவை இருக்கு. அது சீக்கிரமா கிடைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த லேடியை சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு மறுக்கிற மாதிரி மாயா சில பாயிண்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விவாதம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ் மட்டும் இருக்க மாட்டாரு. ஜுரார் அப்படின்ற மாதிரி மெம்பர்ஸும் இருப்பாங்க. அது ஒரு 11 பேர் இருப்பாங்க. அவங்க வாதம் பிரதிவாதம் எல்லாத்தையும் கவனிப்பாங்க.
எடுப்பாங்க. அதாவது இவங்க கில்ட்டியா நாட் கில்ட்டியான்ற ஒரு முடிவை எடுப்பாங்க. இவங்களுக்குள்ள ஓட்டு மாதிரிலாம் போட்டு எடுப்பாங்க. அந்த டிஸ்கஷன் போறதையும் நடுவுல காட்டுறாங்க. இப்ப ஜெசிகா இவங்க பாயிண்ட ஸ்ட்ராங் பண்றதுக்காக ரசலை வர வச்சு பேசுறாங்க. ரசல் போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் தந்தாரு பாத்தீங்களா, அத பத்தி தான் இங்கேயும் சொல்றாரு. அவ வேணும்ட்டே அவங்க கிட்ட க்ளோஸ் ஆன மாதிரியே எனக்கு தோணுச்சு. அவ வீட்டுக்கு வந்த புதுசுல இருந்தே எனக்கு பிடிக்கல. மேடம் கிட்ட எவ்வளவோ வாட்டி சொன்னேன், மேடம் கேட்கல. இப்ப பாருங்க அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டான்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு மாயாவும் இவரை லாக் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அது என்னன்னா, அவ காசுக்காக சாவடிச்சானா அவளை விட அர்ஜென்ட்டா உங்களுக்கு தான் காசு தேவைப்பட்டது. ஏன்னா ஏகப்பட்ட கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்தது. இன்னமும் அந்த கடன் பிரச்சனை தீரல. அதுக்காக நீங்க கூட தான் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சட்டுன்னு இந்த கேள்விக்கு இவரால பதில் சொல்ல முடியல. இவரும் முடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கான இயரிங் முடிஞ்சிருது. இப்ப மாயா இருக்காங்க பாத்தீங்களா, வருண் கிட்ட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப வருண் அங்க இருக்க ஒரு காஸ்ட்லி காரை பாக்குறாரு. இத பத்தி வைஃப் கிட்ட பேசின ஞாபகம் இவருக்கு வருது. வருணும் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போனோம், நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லடா இதே மாதிரி இருந்தா நிம்மதியா இருக்கலாம்ன்ற மாதிரி வைஃப் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு காஸ்ட்லி கார் போறத பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ மட்டும் காஸ்ட்லியான காருக்கு ஆசைப்படுறன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் ஓட்ட தானே ஆசைப்படுறேன், வாங்கவா ஆசைப்படுறேன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஈரன் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி மாயாவும் வர வச்சிடுறாங்க. நீங்களும் எலிசாவும் எப்படி க்ளோஸ் ஆனீங்க அதை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஈரனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்ற வேலை தான் பண்ணுவாங்க. ஒரு நாள் இவங்களும் ஹஸ்பண்ட் கூட ஜுவல்ஸ் வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே இடத்துக்கு எலிசா வந்திருப்பாங்க. எலிசா கையில இருக்க பொருள் தெரியாதனமா கீழே விழுந்துருது போல. அதை எடுத்து தரதுக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க. அப்ப இவங்க தமிழ்ல பேசுறத பார்த்து எலிசா சந்தோஷமாயிடுறாங்க. நீ தமிழ் பொண்ணான்ற மாதிரி ஜாலியா அவங்களுமே பேசுறாங்க. நீ என்ன வேலை பாக்குறன்னு எலிசா கேக்குறாங்க. வேலைலாம் பார்க்கல, பினான்சியல் அட்வைஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை, ஆனா என்கிட்ட காசு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எலிசா நிறைய இன்வெஸ்ட்லாம் பண்ணுவாங்க போல. உன் ஐடியா எனக்கு தேவைப்பட வாய்ப்பு இருக்கு, உன் நம்பர் தா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க. சரி கிளம்பலாம் ரசல் அப்படின்ற மாதிரி அவர் கூட சேர்ந்து கிளம்பிடுறாங்க. நம்பர் வாங்கின உடனே எல்லாம் எலிசா கால் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு தான் அவங்க கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். மீட் பண்ண வான்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. எதுக்காக வர சொன்னீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. பினான்சியல் அட்வைஸ் கேட்கதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. முதல்ல அவங்கள பத்தி அவங்க சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேரு என்ட்ரி அப்படின்றது. அவர் வெள்ளக்காரரா இருப்பாரு. அவரை கல்யாணம் பண்ணி தான் செட்டில் ஆயிருப்பாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையை வெறுத்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி உன்னை பத்தி சொல்லு, கல்யாணம் ஆயிடுச்சான்ற மாதிரி எலிசா கேக்குறாங்க. வருண்னு ஒருத்தர் கூட லிவ்இன்ல தான் இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கலன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி இப்ப நம்ம டாபிக்க பத்தி பேசலாம், இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க ஐடியா சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிருது. இதெல்லாம் எனக்கு நார்மலா நடக்கிறதுமா, நீ டென்ஷன் ஆகாத, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் இதுல இன்வெஸ்ட் பண்றதை விட வேற இதுல இன்வெஸ்ட் பண்றது தான் நல்லதுன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் உங்க கிட்ட க்ளோஸ் ஆனன்ற மாதிரி சொல்றாங்க. எலிசாக்கு இவங்க மூலியமா இன்வெஸ்ட் பண்றதை விட இவங்க கிட்ட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆவுனா இவங்களை வீட்டுக்கு வர வச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே போக போக ரொம்ப க்ளோஸா மாறிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தே ரசலுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா ரசல் தான் எலிசாக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவங்க நடுவுல வந்து க்ளோஸ் ஆனது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ரசல் அவங்களுக்காக ஒரு சாப்பாடை ரெடி பண்ணலான்னு பார்த்தா அவங்க இருக்காங்கல்ல, நீ ரெடி பண்ணுன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குற ரசல் கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உன் பாய் ஃப்ரெண்ட கூட்டுவான்னு எலிசா சொல்றாங்க. இவங்களும் கூட்டு வராங்க. 3 பேருமே சேர்ந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. போக போக இவங்க இருக்காங்கல்ல, ஆக்சிஜன் மாஸ்க மாட்டி வர்றதுல இருந்து எல்லா வேலையும் பண்றாங்க. அடிக்கடி இவங்களோட வீட்டுக்கு வந்து இவங்களை பார்த்துக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த லேடி இதை ஓபன் பண்ணி பாருன்னு சொல்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களோட சொத்துல ஒரு பெரிய பாகத்தை இவங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறது தெரிய வருது. இவங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்க ஹஸ்பண்டுக்கும் எழுதி வச்சிருக்காங்க. மேடம் எதுக்காக மேடம் இப்படிலாம் பண்ணீங்க? நம்ம ரெண்டு பேருமே இவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இருக்கோம், இதுக்கு நடுவுல காசு வர வேணாமே, ஏன்னா இந்த பந்தமே உடஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு, வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா நீ காசு வேணான்னு சொல்ற பத்தியா, இதுதான் உன்னோட இயல்புன்றது எனக்கு தெரியும், அதுக்காக தான் உனக்கு தரணும்னு முடிவு பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களுமே அந்த காசை ஏத்துக்கிறாங்க. அதாவது காசு கிடையாது, இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் சொத்து கிடைக்கிற மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. இத பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு எழுதி வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்டுக்கும் தான் எழுதி வச்சிருக்காங்க, ஆனா இவங்களுக்கு எழுதி வச்ச மாதிரி சொல்றாங்க. இத கேக்குற ஹஸ்பண்ட் ஷாக் ஆகுறாரு. நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. சரி இப்போதைக்கு ஏதாவது காசு எடுக்க முடியுமா, நிறைய இஎம்ஐ எல்லாம் நம்ம அடைக்க வேண்டி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்பெல்லாம் எடுக்க முடியாது, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும், அதை பத்தி எல்லாம் இப்ப யோசிக்காதன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்டே இவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்க ரொம்ப ஏழை, அவங்க ரொம்ப பணக்காரங்க, வேணும்ட்டே அவங்க கிட்ட பழகி இருக்கீங்க, சாமர்த்தியமா அவங்களோட சொத்து உங்களுக்கு வர மாதிரி பண்ணிருக்கீங்க, அப்படிதானன்ற மாதிரி மாயாவே கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, நான் ஏழையா இருக்கலாம் ஆனா கிரீடி கிடையாது, அடுத்தவங்க காசுக்கு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது இல்ல, அவங்க என்னோட அம்மா மாதிரி, அவங்களை எப்படி நான் சாவடிப்பேன்ற மாதிரி பயங்கர ஃபீலிங்கா இந்த இடத்துல பேசி
பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஜெசிகா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஓவரா நடிக்காதீங்க, தொடச்சுக்கோங்கன்ற மாதிரி டிஷ்யூ பேப்பர்லாம் தந்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு ஈரனை மடக்கிற மாதிரி நிறைய கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எலிசாவோட சொத்துல ஒரு போர்ஷன் தான் மத்தவங்களுக்கு எழுதி வச்சிருப்பாங்க. அவங்களோட மீதி காசு எல்லாமே அவங்களோட ஒரே சொந்தக்கார பையனுக்கு தான் போகும். அவன் பேரு ராபர்ட் அப்படின்றது. அவங்க கிட்ட இப்ப விசாரணைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்றான்னா, எப்பயாவது தான் ஆன்ட்டியை பாக்குறதுக்காக வருவேன், கடைசியா வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றான். சரி வந்தா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி மாயா கேக்குறாங்க. வந்தா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்து சில் பண்ணுவேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஆனா இது மூலியமா மாயாக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல ஸ்விம்மிங் பூல் கட்டியே 3 வருஷம் தான் ஆயிருக்கும். ஆனா இவர் கடைசியா வந்ததே 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் எப்படி ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல உட்காந்து நீங்க சில் பண்ணிருக்க முடியும்? சோ நீங்க பொய் சொல்றீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவருக்கு கூட மோட்டிவ் இருக்கு, இவர் கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம், அதனால ஈரனை பிளேம் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் பாயிண்ட் வைக்கிறாங்க. இது அங்க இருக்கவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்பதான் ஜெசிகா இருக்காங்கல்ல, புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இந்த வருணை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்க இன்னமும் இந்தியால தான் இருக்காங்க. அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு தான் ஈரன் கூட ஒண்ணா இருந்துட்டு இருக்காரு. அதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மாயாக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா வருணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது சுத்தமா இவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லன்ற மாதிரி பார்வையிலேயே அவர்கிட்ட கேக்குறாங்க. அவருமே எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப முடிஞ்சு வெளியே வந்து 2 பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால இருந்தார்ல, அந்த சமயம் தான் ஒய்ஃபு கூட கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அவங்க டாக்ஸிக்கா இருக்கவே அவங்களை பிரிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டுக்கு வந்து ஈரின் கூட பழகலாம் ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், இப்ப அதனால என்ன பிரச்சனைன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. மாயாவும் விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஈரின் தான் உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை விட்டு பிரிச்சு கூட்டு வந்திருக்கா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு கொண்டு வரதுக்காக தான் அதை அவ கொண்டு வந்தான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவர்கிட்ட ஜெசிகா பேசணும் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வர வச்சிடுறாங்க. உங்களுக்கும் ஈரனுக்கும் எப்படி லவ் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் மேல் நர்ஸ்னு சொன்னா பாத்தீங்களா, அதே சமயம் தியேட்டர் ஆர்டிஸ்டாவும் இவர் நடுவுல போய் பர்ஃபார்ம்லாம் பண்ணுவாரு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து தான் பர்ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த இடத்துக்கு இவங்க வந்திருப்பாங்க, அதாவது ஈரன் வந்திருப்பாங்க. அப்படிதான் பழக்கம் ஏற்பட்டிருக்கும். போக போக இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால இவங்க 2 பேருமே லிவின்ல இருக்கலாம் முடிவு பண்ணிருப்பாங்க. அப்படிதான் இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கிறதா இவர் சொல்லிட்டாரு. ஏறக்குறைய இப்ப க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருது. க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ல 2 பேருமே அவங்களோட கருத்தை சொல்லணும். முதல்ல அவங்க சொல்லிடுறாங்க, அடுத்ததான் மாயா இவங்களோட கருத்தை சொல்லிடுறாங்க. 11 பேர் கவனிச்சாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்குள்ள ஓட்டிங் மாதிரி வச்சுக்கலான்ற மாதிரி எல்லாருமே ஒவ்வொன்னு முடிவு பண்ணிடுறாங்க. என்ன வரப்போகுதுன்ற மாதிரி இவங்க பதட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. நாட் கில்ட்டின்ற மாதிரி தான் வருது, குற்றவாளி இல்லைன்னு வருது. அதை கேட்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்ப இந்த கோர்ட்ல இருந்து ஒரு பொண்ணு மட்டும் சோகமா போறாங்க. இவங்க பேரு பிரக்யா அப்படின்றது. இவங்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வருண் கூட வேலை பார்க்கறவங்க ஏன் சோகமானாங்கன்னு தெரியல. இப்ப ஈரனும் மாயாவும் சேர்ந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜுரார்ல இருந்த ஒரு பொண்ணு பேசுறதுக்காக வரா. இவளை பொறுத்த வரைக்கும் மாயாவோட அசிஸ்டண்டா வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறா. சரி நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி மாயாவும் சொல்றாங்க. மாயா நல்லபடியா இவங்களை காப்பாத்திட்டாங்கல்ல, நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்றாங்க. மாயா நில்லு, உன்கிட்ட வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்ன்ற மாதிரி ஈரன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப இந்த இடத்துல கொரோனா பரவல் ஏற்படுது. இப்ப எல்லாருமே கொரோனானால வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. ஹஸ்பண்ட் வருணும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தா பிரக்யா கிட்ட இருந்து இவருக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கு. ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இவர் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டாரு. இப்ப ஒய்ஃபை வந்து கட்டி பிடிக்கிறாரு. இந்த ஒரு மாசம் நான் உன்னை பயங்கரமா மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த கொரோனானால நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, டெத் கவுண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகுது நியூஸ்ல சொல்றாங்க. சட்ட ரீதியா எலிசாவோட சொத்து ஈரனுக்கு வரப்போகுது. ஆனா அது வரதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு போல. அந்த ப்ரொசீஜருக்குலாம் இவர் மாயாவோட ஹெல்ப் தான் கேட்கிறாரு. அது பெரிய அமௌண்ட் இல்ல, நீ தான் அதை நிர்வாகம் பண்ற வேலையும் எடுத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி எடுத்துக்கிறேன்ற மாதிரி மாயா சொல்றாங்க. இவர் லைட்டா மாயா கிட்ட ஃப்ளர்ட்லாம் பண்றாரு. என்ன இவன் ஃப்ளர்ட் பண்றான்ற மாதிரி மாயா யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கூட பிரியான்னு ஒரு பொண்ணு வேலை பாப்பா, அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக ஈரன் வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு பிரக்யா கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் வந்தது. மெசேஜ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதை பத்தி தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. பிரியாவும் சில விஷயங்களை சொல்றாங்க. ஆமா 2 பேருமே க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. அதுல பிரக்யாவோட தப்பு பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. இவன் தான் நிறைய ஓப் கொடுக்கிற மாதிரிலாம் பேசியிருக்கான். இப்பதான் சரியா பேசுறது இல்ல. அந்த பிரக்யா ரொம்ப ஃபீல் பண்றான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் நம்மளை விட்டுட்டு அவ கூட போக பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இப்ப வருண் இருக்காருல, பிரக்யாவை மீட் பண்றதுக்காக வராரு. என்ன நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பலன்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா பண்ணிப்பன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களுமே நான் பிரெக்னண்டா இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது பிரெக்னண்டா இருக்கியான்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு.
பேசாம அபார்ட் பண்ணிடுறியான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன அபார்ட் பண்ண சொல்ற, கல்யாணம் பண்ணிப்பன்னு தானே சொல்ற, அப்புறம் என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ இப்பயே ஈரினை விட்டுட்டு வந்துரு, எனக்கு நீ மட்டும் தான் முக்கியம், காசு பணம்லாம் முக்கியம் இல்லன்ற மாதிரி பிரக்யா சொல்றாங்க. உனக்கு வேணா முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு முக்கியம், எனக்கு வர வேண்டிய ஷேர் வந்துட்டோம், அதுக்கப்புறம் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒய்ஃபு கிட்டே இதெல்லாம் காட்டிக்காம ரொம்ப நார்மலா நடந்துட்டு இருக்காரு. வருணோட பர்த்டே வரப்போது, அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாருமே வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பிரக்யாவையும் கூப்பிடுறாங்க. கொரோனா டைம்ல ஊசி மாதிரிலாம் போட்டாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஊசி எல்லாம் இவருமே போட்டுக்கிறாரு. இப்ப ஈரின் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளா நீ என்கிட்ட சரியா பேசாத மாதிரியே தோணுது, ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. அப்படிலாம் இல்லங்க, எப்பவுமே போலதான் பேசுறேன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப பார்ட்டிக்காக எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரக்யாவும் வந்திருக்காங்க. ஆனா பிரக்யா கிட்ட இவர் சரியா பேசுறது இல்லல, பிரக்யா கொஞ்சம் அப்செட்டா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பார்ட்டிலாம் இந்த இடத்துல நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. எல்லாருமே அவங்க வீட்டை பார்த்து கிளம்பிடுறாங்க. பிரக்யா மட்டும் பால்கனில நின்னு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரின் பக்கத்துல போய் பார்க்கலாம்னு நினைக்கும் போது பிரக்யா சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க. நான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன், அவனால இப்ப பிரெக்னன்ட் ஆயிட்டேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வருண் இருக்காரு பாத்தீங்களா, மாயாவை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. ரசல்னு ஒரு நபருக்கு ஒரு போர்ஷன் போச்சு பாத்தீங்களா, அந்த எல்லா காசையும் செலவு பண்ணிருப்பாரு. அதனால இவங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. ரசலுக்கு ஒரு 20 மில்லியன் தந்துட்டா என்ன, அவன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் கிட்ட தந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன நீ மட்டும் முடிவெடுக்கிற, ஒய்ஃபி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுன்ற மாதிரி மாயா சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த ரசல் அவனுக்கு கிடைச்ச எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு இருக்கான், நம்மள தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், பேசாம அவன் கேட்கிற மாதிரி ஒரு 20 மில்லியன் தந்துட்டா என்ன, நமக்கு தொல்லை வராதுன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம எதுக்கு தரணும்ன்ற மாதிரிலாம் ஈரின் கோவப்பட்டு இருக்காங்க. ஒன்னால அவனுக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைக்கலன்னு ஃபீல் பண்றான், அதனால தான் கேட்டுக்கிட்டே இருக்கான், என்ன சொல்றேன்னு கேக்குறாரு. சரி தந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஆக்சுவலா பிரக்யா தான் ஊசி போடுற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க போல. இப்ப இவர் பிரக்யாவை பார்க்கிறதுக்காக வராரு. எதுக்காக இன்னும் கருவை கலைக்கிறதுக்கு முடிவு எடுக்காம இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. நீ தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, அந்த குழந்தைய பெத்துக்கிறதும் பெத்துக்காம இருக்கிறதும் என்னோட விருப்பம், கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஊசி போடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஊசி போட்டு கொஞ்ச நாள் ஜுரம் வர மாதிரி இருக்கும்னு சொல்றாங்களே, உண்மையான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, லைட்டா ஃபீவரா இருந்தா பிரச்சனை இல்ல, கொஞ்சம் ஹெவி ஃபீவரா மாறுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல்ல கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த வருண் ஒரு பெரிய ஹோட்டல்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. ஒய்ஃப் பயங்கரமா இரும்பிட்டு இருக்காங்க, உடம்பு சுத்தமா முடியல போல, எனக்கு என்னமோ கொரோனாவா இருக்குமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வர முடியுமான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல நான் வேலையில பிஸியா இருக்கன்ற மாதிரி இவர் போய் சொல்றாரு. நான் வேணா வேற யாரையாவது செக் பண்றதுக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி அனுப்பி வச்சதுல கொரோனா கன்ஃபார்ம்னு தெரிஞ்சிருது. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கறாங்க. அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க இறந்து போயிட்டதா இவருக்கு தகவல் கிடைக்குது. இவருமே பாக்குறதுக்காக வராரு. இவர் கண் முன்னாடி அவரோட பாடி எல்லாம் கொண்டு போறாங்க. இவருமே வெளியே இருந்து ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கொரோனா எல்லாம் ஓரளவுக்கு நார்மல் நிலைமைக்கு வந்துருது. இப்ப எல்லாருமே இவருக்கு வீட்டுக்கு வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. இப்ப மாயா இருக்காங்கல்ல, அவனுக்கு 20 மில்லியன் தராமையே பிரச்சனையை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த ரசல் காசு கேட்டு தொல்லை பண்ண மாட்டான்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. என் அசிஸ்டன்ட்டை வச்சுதான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இவங்களுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அந்த ரசலை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ரசல் காசை கொண்டு வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. உனக்கு எதுக்கு காசு தரணும், காசெல்லாம் தர முடியாது, இப்ப ஈரின் உயிரோட இல்ல, திரும்பி கேஸை ஓபன் பண்ணா உன் பக்கம் தான் திரும்ப வாய்ப்பு இருக்கு, என்ன கேஸை ஓபன் பண்ணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்கிற இவனுக்கு பயம் வருது. என்ன இப்படிலாம் மிரட்டுறாங்கன்னு யோசிக்கிறாரு. எனக்கு காசே வேணான்ற மாதிரி சொல்றாரு. இதுக்காக தான் இந்த காசை மேனேஜ் பண்ற வேலையெல்லாம் ஒன்ன பாத்துக்க சொன்னன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இவருக்கு இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல, அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. எனக்குமே பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே பழகுறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த காசுல வருண் ஒவ்வொரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதை மேனேஜ் பண்ற வேலை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது இவரும் பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்றாரு. இந்த கணக்கு வழக்கு வேலை எல்லாம் பாக்குறதுக்காக தான் என்னையே நீ லவ் பண்ண போலியன்ற மாதிரி கிண்டலா சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, இந்த காசு சும்மா எனக்கு கிடைக்கல, நான் கிடைக்க வச்சன்ற மாதிரி சொல்றாரு. இங்கதான் நமக்கு சில விஷயங்களை ரிவீல் பண்றாங்க. இந்த ரசலை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பண பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அது சார்ந்து அவன் போன்ல பேசிட்டு இருக்கான். அப்ப யாரோ வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, வந்ததே வருணா தான் இருப்பாரு. வருண் இருக்கார்ல, உனக்கு நிறைய காசு கிடைக்கிற மாதிரி பண்றேன், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 20 மில்லியன் எக்ஸ்ட்ரா தரேன், ஆனா நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும். எலிசா சீக்கிரமா இறந்து போய் உனக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைக்கும், அந்த கேஸ்ல ஈரினை மாட்ட வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனும் கேட்கிறான். இவருமே சில பிளான் எல்லாம் இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஈரின் எதர்ச்சியாலாம் எலிசா கிட்ட பழக ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, திட்டமிட்டு தான் பழக வச்சன்ற மாதிரி இவன் சொல்றான்.
தான் என்னன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஒரு இடத்துல வீட்டுல போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்ற மாதிரி இவருக்கு வேலை வந்திருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அதுதான் எலிசாவோட வீடா இருக்கும். வீடு ரொம்ப பெருசா இருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. பெருசா இவங்களுக்கு சொந்தம் பந்தம் யாருமே இல்ல. இந்த வீட்டுக்குள்ள நம்மளோட ஒய்ஃபை நுழைய வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் சரியான எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. வேணும்ட்டே தான் அந்த கடைக்கு கூட்டு வந்திருப்பாரு. எலிசா கையில பேக் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அது தெரிஞ்சே இவரை தெரியாம தட்டி விடுற மாதிரிலாம் தட்டி விட்டுட்டு போயிருப்பாரு. இவரோட ஒய்ஃபை ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே அதுலயே ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. நம்ம ஒய்ஃப் எக்ஸ்ட்ரோவர்ட், சீக்கிரமா ஃப்ரெண்ட் ஆயிடுவான்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த லேடி வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் லாங்ல இருந்து அந்த வீட்டை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல எலிசா இருக்காங்கல்ல, ரெண்டு பேருக்குமே ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா ஈரின் எனக்கு மட்டும் எழுதி வச்சாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இவருமே கால் பண்ணிட்டாரு. இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உங்க ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தான் எழுதி வச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது உங்க ரெண்டு பேருக்குமே எழுதி வச்சன்ற மாதிரி எலிசா சொல்றாங்க. ஆனா நம்ம ஒய்ஃப் நம்ம கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டாலேன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒய்ஃப் திட்டமிட்டெல்லாம் மறைச்சிருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு இவர்கிட்ட சொல்ல வேணான்றதுக்காக தான் மறைச்சிருப்பாங்க. அவங்க வச்சிருக்க ஃபைலை எடுத்து பாக்குறாரு. ரெண்டு பேருக்குமே சொத்து இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. சொத்தே எழுதி வைப்பாங்கன்னு நீ நினைச்சியான்ற மாதிரி மாயா கேக்குறாங்க. சேச்சா, நான் அவ்வளோலாம் யோசிக்கவே இல்லை. அவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டா அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் காசு கேட்டு வாங்கலாம் நினைச்சேன். பார்த்தா அவங்க சொத்தே எழுதி வச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் இவர் ரசல் கிட்ட பேசியிருப்பாரு. ஈரினை மாட்ட வைக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஈரின் அந்த வீட்டுல வேலைலாம் பார்ப்பாங்கல்ல, அவங்க தள்ளி போனதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. அந்த ரூம்குள்ள வந்து ஆக்சிஜனை ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. இவங்க சாவணுன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு சைலண்டா அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இவ்வளவு ஏன் நம்ரிதா இறந்து போனதுக்கே நான் தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அவங்க ஊசி போறதுக்காக வரது இவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். பிரக்யா தானே அந்த இடத்துல இருந்தாங்க. பிரக்யா வரதுக்கு முன்னாடி இவர் சட்டுன்னு அந்த இடத்துல ஊசியை மாத்தி வச்சிருவாரு. கொரோனா பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண ஊசியை வேணும்ட்டே மாத்தி வச்சிருவாரு. அந்த ஊசியால ஊசி போட்டா கொரோனா வரோன்றது இவருக்கு நல்லா தெரியும். நான் தான் வர வச்சு அவ சாவற மாதிரி பண்ணேன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் இப்ப என்கிட்ட சொல்லிட்ட, என்ன ஏதாவது பண்ணிருவியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்ன பேபி இப்படி கேக்குற, உன் கூட தான் நான் ஃபியூச்சரையே பிளான் பண்ணிருக்கேன். நம்ம ரெண்டு பேருமே ஃபியூச்சரை சூப்பரா வாழ போறோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்தை விட்டு வெளியே வராங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வருண் ரொமான்ஸ் பண்றதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அந்த சமயம் கரெக்டா இவங்க ரெக்கார்டர் ஆன் பண்ணிருப்பாங்க. அது தெரியாம தான் இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. சோ அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப யாருக்கோ கால் பண்றாங்க. அந்த போன் எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரேன் தான். ஈரேன் செத்த மாதிரி தானே காமிச்சாங்க. ஆனா ஈரேன் இன்னும் சாவல போல. இப்ப மாயாவும் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஈரேன் சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் ஈரேன் போட்ட பிளான நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மாயா கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, என்ன விஷயம் பேசினாங்க அப்படின்றத இப்பதான் தெளிவா நமக்கு காட்டுறாங்க. வருண் நான் நினைச்ச மாதிரி நல்லவன் கிடையாது, இதை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சில விஷயங்களை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நைட் அந்த லேடியை படுக்க வச்சு இவங்களும் தள்ளி போய் வேலைலாம் பார்த்திருப்பாங்க. அப்ப அந்த லேடிக்கு உண்மையிலேயே உடம்பு முடியாம போயிருக்கும். மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களோட உயிர் போயிருக்கும். ஆக்சிஜன் ஆன்ல தான் இருக்கும். இருந்தாலுமே அவங்களோட உயிர் போயிருது. ஈரன் இருக்காங்கல்ல, ரசலுக்கு கால் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஆனா ரசல் போனை எடுக்க மாட்டாரு. அவர் குடிபோதையில படுத்துட்டு இருக்காரு. வருண் தான் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிடு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த லேடி இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் பதட்டமா இருக்காங்கல்ல. அப்பதான் ரூம்குள்ள யாரோ நுழையிறதுக்காக வராங்க. யாருன்னு பார்த்தா வருண் தான் வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹஸ்பண்ட் எதுக்காக இங்க வராருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பார்த்தா வருண் இருக்காருல, ஆக்சிஜனை ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு. வருண் தப்பானவர் அப்படின்றது இது மூலியமா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வருணை நல்லா எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. வருண் தான் இவங்க பக்கம் கேஸை திருப்புறாருன்றது இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பத்திலாம் மாயா கிட்ட சொல்லிடலாம் நினைப்பாங்க. ஆனா இவங்க பேசுறதுக்காக வரும்போதெல்லாம் வருணும் கூட இருப்பாரு. இவங்களால எதுவுமே பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. அதனால தான் மாயா கிட்ட இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவன் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகு, அவனை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதனால தான் மாயா ஃப்ளர்ட் பண்ணும்போது இவங்களும் பிடிச்ச மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அவர்கிட்ட பழகுற மாதிரி மாயா தான் நடிச்சிருப்பாங்க. ரசல ஒரு கஃபேக்கு வர வச்சு பேசினாங்க பாத்தீங்களா, அப்ப ஈரன் அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாங்க. நீ செத்து போயிட்டல அப்படின்ற மாதிரி அவர் ஷாக்கிங்கா கேக்குறாரு. நான் சாவல, என் பக்கம் எதுக்காக கேஸ திருப்புனன்ற மாதிரி கேக்குறாங்க. உன் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பண்ண சொன்னாரு, அதுக்காக தான் பண்ணன்ற மாதிரி அவர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. சோ ஸ்டார்டிங்ல இருந்தே இவன் தான் கேம் விளையாடி இருக்கான்னு தெரிஞ்சிருது. பிரக்யா இருக்காங்க பாத்தீங்களா, சாதாரணமா சிசிடிவியை செக் பண்ணிருப்பாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் முன்கூட்டியே அவர் ரூம்க்கு வந்திருக்காரு. அங்க இருக்க ஒரு நீடில மாத்தி வச்சிருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க வேற ஒரு நீடில தான் ஊசி போட்டிருப்பாங்க. அதை பத்தி ஈரன் கிட்டயும் சொல்றாங்க. அவன் கொரோனா நீடில் தான் வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருது.
கொரோனா வர மாதிரி நடிக்கலான்ற மாதிரி இவங்களும் கொரோனா வந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பாங்க. அவர்கிட்ட இரும்புற மாதிரி பேசின எல்லாமே நடிப்பு தான். இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட தந்துடுறாங்க. இவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது போலீஸ் மொத்தமா வந்து இவரை லாக் பண்ணி கூட்டு போறாங்க. மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி ஃபீலிங்கா அவரும் போறாரு. இப்ப சொத்து ஈரனுக்கு தானே கிடைக்குது. அந்த கிடைக்கிற இடத்துக்கு மாயாவை வர வச்சிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல சில்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.